வெல்கம் டு ஹரிஸ் ஹோம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான சாஃப்டான இட்லி தாங்க. பூ போல் இட்லி வேணும்னு சொல்லுவாங்க. அந்த பூ போல் இட்லி நம்ம ஒரு சில டைமில் செய்கிற தப்பில் கல்லாட்ட மாறிடும். அந்த மாதிரி எந்த ஒரு தப்பு செய்யாமல் ஜஸ்ட் மிக்ஸி ஜார் இருந்தால் போதுங்க, இட்லி மாவு வந்து தயார் பண்ணிடலாம். அதுவும் மிக்ஸியில் அரைச்ச மாவா இது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அவ்வளோ சாஃப்ட்னஸாகவே இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி இட்லி எப்படி செய்யணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 2 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா 1 டம்ளர் இட்லி அரிசி, அது கூட 1 டம்ளர் பச்சரிசி, அது கூட பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி தாங்க சேர்க்க போகிறோம் இந்த டைமு. ரேஷன் அரிசி கண்டிப்பாக சேர்த்து பாருங்கள், இட்லி நல்லா சூப்பராகவே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 1 டம்ளர் ரேஷன் அரிசி எடுத்துருக்கேங்க. இதெல்லாம் நல்லா கழுவிட்டு நம்ம ஒரு டைம் 2, 3 டைம் வந்து வாஷ் பண்ணி எடுத்துடலாம். உளுந்து வந்து கண்டிப்பாக 2 டம்ளர் சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள் கழுவி தண்ணியெலாம் கழுவி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3:30 மணி நேரம் ஊறட்டும். 3:30 மணி நேரங்கிறது ஒரு 4 மணி நேரம் ஊறினாலே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வரும் இட்லி. இப்போ பாருங்கள் ஒரு 3:30 மணி நேரத்துக்கு மேலே பாருங்கள் இட்லி நல்லாவே அரிசியும் உளுந்தும் ஊறி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜார் எடுத்து அரைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரை எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் அரைக்க போகிறேன். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. காலையில் ஊற வச்சு மதியம் அரைச்சி நைட்டு இட்லி சுட்டால் கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் இட்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கொரகொரப்பாக இருக்கணும். ரொம்ப கொரகொரப்பாக இருக்கக்கூடாது, ரொம்ப வலுவலுன்னு இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்டான கண்டென்சி. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். பாருங்கள் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி நான் எல்லாத்தையும் ஃபுல்லாக நான் எடுத்துட்டேன். இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து கலந்து வச்சிடலாம். நம்ம இப்போ மதியானம் அரைச்சி வச்சனால நைட்டு சுடுறதுக்கு கரெக்டாகவே இருக்கும். பாருங்கள் எல்லா மாவையும் ஒன்றோட ஒன்றா கலந்து உப்பு போட்டு கலந்து எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து இட்லி தாங்க ஊற்றி காட்ட போகிறேன். இதை பாருங்கள் இட்லி என்னடா பூ போல் சாஃப்ட்னஸ், அவ்வளோ சாஃப்ட்னஸ்ஸாகவே இருந்துச்சு. இப்போ மாவுலாம் கரைச்சி எடுத்து வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இட்லி பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள் 3:30 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் மாவு இப்படி தான் இருக்குது. இப்போ இட்லி தட்டில் இட்லி ஊற்றிக்கலாம். நான் ஒரு கரண்டி தான் எப்பயுமே இட்லி ஊற்றுவேன். ஊற்றிட்டு இப்போ ஒரு 10 நிமிஷம் வந்து வேக வச்சு எடுக்கலாங்க. பாருங்கள் இட்லி சூப்பராகவே வெந்து வந்துருச்சு, உங்களுக்கே தெரியும். பாருங்கள் துணியில் எடுக்கிறப்ப பாருங்கள் எவ்வளோ ஒட்டாமல் எப்படி வருதுன்னு பாருங்கள். சூப்பராகவே வெந்து வந்துருச்சுங்க. அவ்வளோ சாஃப்ட்னஸாகவும் இருக்கும். பூ போல் இட்லிங்குவாங்க. மல்லிகைப்பூ மாதிரி இட்லி வேணுன்ருவாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு நம்ம வந்து சிம்பிளாக மிக்ஸி ஜாரை வச்சு சூப்பராக இட்லி ரெடி பண்ணி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் இட்லி செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கை சூடு பொறுக்க முடியல, அதான் உங்களுக்கு இந்த மாதிரி விட்டு விட்டு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இது டக்குன்னு தொட்டு சாப்பிட்றப்ப எதாக இருந்தாலுமே இட்லி சாஃப்ட்னஸோட தான் இருக்கும். இந்த ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.